வணக்கம் நண்பர்களே நேத்து போட்ட காணொலியில பாத்திருப்பீங்க. நம்ம வந்து 3-வே சுவிட்ச் வாங்க போயிருப்போம் 20 வாட்ஸ்ல. அப்புறம் சிக்கன் எடுத்து வந்திருப்போம். பாருங்க, நம்ம மாதேஷ் நண்பர் வந்து பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் பண்றாப்ல. எதுல ஒர்க் அவுட் பண்றாரு? அவர் சுவிட்ச் பாக்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க, எந்தெந்த இதுல எல்லாம் விட்டு திருப்பி பாக்குறாரு. எப்ப ஃபயர் ஆகுதுன்னு தெரியல நண்பர்களே. அப்படிதான் இருக்கு நிலைமை. பாத்துக்கிடுங்க. தலைவன் போட்டு என்னென்னமோ பண்றாப்ல. பட் ஆனா வந்து கரெக்டா ஒரு ஹோட்டல மட்டும் சொருக முடியல. முன்னாடியே ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கடா, அப்பதானே உனக்கு தெரியும் எல்லாம் சொருக முடியாது அப்படின்னு சொன்ன நண்பர்களே. அவர் நம்ம பேச்சை கேட்கற மாதிரி தெரியல. ஓஜிடா அப்படின்றாப்புல. ஓஜி எலக்ட்ரிஷியனா? எனக்கே ஒரு சாக்கு நண்பர்களே. அப்புறம் தலைவன் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு எங்கேயும் ஒயரை சொருவிட்டு இருந்தான். என்னடா இது அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக்கு. அப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்கறான், எப்படி இது சொருவுறதுன்ட்டு. நண்பர்களே, அண்ணன் ஃபைனலா அவனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தலைவன் சுவிட்ச் எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. பாருங்களேன், பவர் வருதுங்களா நண்பர்களே? இந்த மாதிரி வெந்து போய் கிடந்தது நண்பர்களே. ஹீட்டர் போட்டு பாத்துக்கிடுங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படி இருந்தது இப்படி மாத்திருக்காப்புல நம்ம மாதேஷ் நண்பர். அருமையாக மாத்திருக்காரா? சொருவி பாக்குறாரு. பவர் வருதா வரலையா அங்க பாருங்களேன் சிரிப்பு முகத்தை என் தலைவனுக்கு. நண்பர்களே, திடீர்னு வந்து வெளியே எட்டி பார்த்த நண்பர்களே. அருமையான கிளைமேட் நண்பர்களே. மழை பெஞ்சு விட்டு அதுக்கப்புறம் வெயில் அடிக்கிறாப்புல. அங்க பாத்துக்கிடுங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படி ரெட்டு கலர்ல மாதிரி தெரியுதுங்களா இல்ல கோல்டு கலர் மாதிரி தெரியுதுங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.